Hi everyone, welcome to SR Academy. திறன் வர்புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் கிரேட் லெவலில் 3rd லெசன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அது என்ன சார் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா, ஒரு பேசேஜ் கொடுத்துடுவாங்க, அந்த பேசேஜிலிருந்து சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு நம்ம இந்த பேசேஜிலிருந்தே ஆன்சர் எடுத்து எழுதணும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த பேசேஜை நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். அதற்கான ஆன்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின், வேர் டு பென்குயின்ஸ் லிவ்? பென்குயின்ஸ் லிவ் இன் த கோல்டஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகின் குளிர்ந்த இடங்களில் பென்குயின்ஸ் வாழும். இது இந்த பேராவில் இந்த ஆன்சர் இருக்குது. தேவைப்படுற இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின், வாட் டு பென்குயின்ஸ் லுக் லைக்? பென்குயின்ஸ் எப்படி இருக்கும்? தே ஆர் பிளாக் வித் ஒயிட் ஸ்டொமக் அண்ட் ஹாவ் ஸ்மால் விங்ஸ். அதுங்க கருப்பு கலரில் இருக்கும், ஆனால் ஸ்டொமக் மட்டும் ஒயிட்டாக இருக்கும். அதுங்களுக்கு சிறிய என்னதுன்னா ரெக்கைகள் இருக்கும். ரெக்கைகள் மாதிரி அந்த கை இருக்கும். அதுதான் எழுதியிருக்கோம். இதுவும் அங்கேயே இருக்குது, பேராவிலே ஆன்சர் இருக்குது. ஸோ பார்த்து எழுதுங்க. Can penguins fly? பென்குயின்லாம் பறக்குமா? No, penguins cannot fly even though they have wings. ஸோ அதுங்களுக்கு ரெக்கைகள் இருந்தாலும் கூட அதால் பறக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஒரு லைக் போட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் போடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டு எங்களுக்கு வரும். அடுத்த கேள்வி, ஹவு டு பென்குயின்ஸ் மூவ் அக்ராஸ் த சீ அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு விடை வந்து இதோ இருக்கு பாருங்கள். தே மூவ் அக்ராஸ் த ஐஸ் பை வேடிங். இங்கே ஆரம்பிக்கணும். இங்கே ஆரம்பித்து wading slowly on their little feet with their wings out to the side. இதுவரை நீங்கள் 4வது கேள்விக்கு ஆன்சரை பார்த்து எழுதுங்க, போதுமானது. இந்த டேஷில் இதை எடுத்து எழுதவும். கடைசி கேள்வி, வாட் டு பென்குயின்ஸ் ஈட்? பென்குயின்ஸ் எதை சாப்பிடும்? விடை இதோ இருக்கு பாருங்கள். தே ஈட் மோஸ்ட்லி ஃபிஷ் அண்ட் சீ அனிமல்ஸ். ஸோ கடல்வாழ் விலங்குகளையும் மீனையும் அது சாப்பிடும். இந்த தேன்றது ஃபஸ்ட்டு லெட்டர் டீன்றதால அப்பர் கேஸில் எழுதுங்க, அவ்வளோதான். இதை பார்த்து எழுதினாலே நமக்கு போதுமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படும், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.